கைஸ் காட்டு மேலே சுத்த போட்டுருச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கே பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஆமா யானை தந்துடுவா. யானை இருக்காமா இந்த காட்டில்? நைட்டுக்கு யானை வருது. ஸோ மேலே இருக்க யானைகள், அதே மாதிரி இந்த சைடு இருக்க யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. பை இதில் ஏறுங்க பை. இதுலேருந்து பயம். ஓ இது மேலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆபத்தான பகுதி. ஓ 3:30க்கு மேலேனா இங்கே வந்து தண்ணி குடிக்க. கைஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து யானை வரக்கூடாதுன்னு தான் கட்டி போட்டிருக்காங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா மிதிச்சுட்டு தாண்டி போய் அந்த வீடை இடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு தொட்டி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தொட்டியில் தான் பார்த்தீங்கன்னா யானைலாம் வந்து இது குடிச்சிட்டு போகுன்ற மாதிரி சொல்லுவாங்க தண்ணிலாம். ஸோ அந்த தொட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். யானை இதுக்குள்ளே தான் வந்துட்டு போயிருக்கு. யானை வந்த பாதை இது. நிறையா சாணம்லாம் இருக்குது பாருங்கள், யானை சாணம். எனக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க பயம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ கீழே இறங்குறோம். ஏதோ சவுண்டு கேட்குது மக்களே. யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சு போல. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜமால்ஸ் பிளானட். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் வாகப்பனைன்ற கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டும் கூட இருக்குது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த வழியில் தான் நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ரூட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கீழே இறங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு நம்ம போக போகிறோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த ரோடு தெரியுது, அந்த ரூட்டில் போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு ரோடு மாதிரி போகும். அந்த மரத்துக்குள்ளெலாம் நம்ம அந்த ரோடெலாம் கிராஸ் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரோடு தெரியுது உங்களுக்கு முன்னாடி, அந்த ரோஸ் கலரில் செடிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த ரூட்டை தான் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். அந்த ரூட்டை தாண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த வாகமணி இந்த கிராமம் இருக்குது. போகிற வழியில் கண்டிப்பாக என்ன வேணால் நடக்கலாம். உண்மையிலேயே அது அட்வென்ச்சரான ஒரு ட்ராவல் தான் இது சொல்லலாம். அங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானை இருக்குன்றாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யானை கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வெயில் காலம். ஸோ அதனால் சொல்லவே முடியாது அது எப்போ தண்ணி காண்டி கீழே இறங்கும்னு தெரியாது. ஸோ அதனால் பார்த்து சேஃப்டியாக போகணும்னு சொன்னாங்க. கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா யூடியூபர் ஹைப்பர் ட்ராக்கர் இருக்காங்க. ஸோ இவங்க கூட போய்கிட்டு இருக்கோம். அதுதான் தெரியுதா? என்ன தெரியுதா? என் ஃபேஸ் தெரியுதா? அதெல்லாம் பளிச்சுன்னு தெரியுது. வெள்ளைக்கார ராஜா. ஸோ ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஸோ கைஸ் பாதையை பாருங்கள் எவ்வளோ சுருகலாக இருக்குன்னு பாருங்கள். ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. ரொம்ப க்ளோஸ் டு க்ளோஸாக இருக்குது. ஒரு ஆள் தான் பார்த்திங்கன்னா இந்த பாதையில் நடக்க முடியும். ஸோ டீ எஸ்டேட்னாலே அப்படி தான் அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆனால் டீ எஸ்டேட் இப்போ இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த கிராமத்து மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதையில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்க கிராமத்துக்கு போய் சேர. ஸோ அவங்க எவ்வளோ கஷ்டத்தை டெய்லியும் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். அந்த மலையில் பார்த்திங்கன்னா அவங்க கிராமம் இருக்குது டாப்பில். ஸோ அந்த கிராமத்துக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாலெல்லாம் பார்த்திங்கன்னா வருது. எனக்கு பார்த்திங்கன்னா உள்ளக்க பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபாரஸ்ட்லேருந்து நாட் அலோடுன்னு தான் சொன்னாங்க. இப்போ இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு வரணுன்னாங்க. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப ரிஸ்கியான பிளேஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், ரொம்ப அட்வென்ச்சரான பிளேஸுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாம் பயந்தாங்க. ஸோ அதையும் மீறி பார்த்திங்கன்னா நம்ம பேசிட்டு ப்ராப்பராக சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இது பாருங்கள், இங்கே பாருங்கள் ஒரு குட்டி ஃபால்ஸ் அழகாக இருக்குல்ல. அந்த ஃபால்ஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே தனியாக இருக்கும். பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமாக போகிறேன்.
செட்டாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இந்த ரூட்டு தான் ஆக்சுவலி வாகப்பண்ணை போகிறது. மேலே பார்த்தீங்கன்னா மேட்டுக்கல், என்ன மேட்டுக்கல்ல கீழே பார்த்தீங்கன்னா வாகப்பண்ணை. ஓகே, மேலே விலங்குகள் தொல்லை எதுவும் இருக்காங்க? யானை தொலை தான் இருக்குது. யானை ஏதாவது இருக்கா? யானை இருக்கும், அது கொஞ்சம் கல் இருக்கும். சாயந்தரம்னால வழியில தான் இருக்கும். சாயந்தரம் வழியில் நிற்கும். இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரடி இதெல்லாமே சாயந்தரம். அதெல்லாம் சாயந்தரம். வேறு என்னென்ன இங்கே இருக்குது? வேறு எல்லா ஜாதி இருக்குது. ஆனை, புலி, கரடி எல்லா ஜாதியும் இருக்குது. புலிலாம் பார்க்குறது எப்படிமா? எங்கே பார்த்தா ஆடு கட்டு அன்னைக்கு கூட ஆடைக்கு 2 ஆடு பிடிச்சி. புளிங்களா? சிறுத்தையா? சிறுத்தையா? எனக்கு தம்பி ஆடு வச்சுருக்காங்களா, 2 பிடிச்சி. 2 இதை பிடிச்சிச்சா? நம்ம போகிற வழியில் இருக்காமா? வார வழியில் இருக்காது. போகிற வழியில் யானை டார்ச்சல் மட்டும் தான் இருக்கும். யானை டாக்டர் மட்டும் ஊருக்குள்ளே இருக்குது. ஏன்னா காலை நேரத்தில் கொஞ்சம் இப்போ மதிய நேரத்தில் காட்டுக்கு போயிடும். சாயந்தர நேரத்தில் ஊருக்குள்ளே வந்துடும். பிள்ளை காய் செஞ்சில் இருக்குன்னா நீங்கள் வந்துடும். மொத்தம் எத்தனை யானைண்ணா இருக்கும் காட்டுக்குள்ள? அது சொல்ல முடியாது. கூட்டமெல்லாம் வந்திருக்கா? கூட்டம் கூட தான் இருக்கும். கூட்டமாக பக்கத்தில் தான் இருக்கும். ஓகே, தனியாக இருக்காது. தனியாக. சரிங்கண்ணா, நன்றி. சரி. ஸோ கைஸ், அவங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யானைகள் கூட்டம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டு எருமை, அதோட டார்ச்சர்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கைஸ், நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம். நம்ம ஐயாட்ட கேட்டிருப்போம். அவர் இந்த ரூட்டு தான் சொன்னார். அந்த ரூட்டு வழியாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்துகிட்ருக்கோம். இதால் ஒரு ஷெட்டு இருக்கா, அந்த ஷெட்டு தான் சொன்னார். லைனுக்கா அந்த ஷெட்டு கிட்டக்க ஒரு காட்டு எருமை நிற்கின்றாரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட்டு எருமை நிற்கிது. காட்டு எருமை மோசமானதுங்க. யானை கூட சில நேரம் சைலண்டாக இருக்கும். இது காட்டு எருமை மோசமானது. உண்மையிலே அது முட்டை வரும், உண்மையிலே முட்டை வரும். அது எப்படி இப்போ நம்ம தாண்டி போகிறது தான் இப்போ நம்ம மேட்ரு. கைஸ், காட்டு எருமை சுத்த போட்டுருச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இங்கே பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க. பாருங்க வருது. வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே இருக்குது சொல்லலாம். மாட்டிக்கிட்டோம், சுத்து போட்டுருச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அந்த தான் கிராஸ் பண்ணி இப்போ போனோம். இல்லை, அங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்தோன்னே இங்கிட்டிருந்து ஒரு 5-6 இது பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகி பார்த்தீங்கன்னா அந்த அங்கே போய் நிற்கிது. இந்த சைடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒதுங்கிருச்சு. காட்டு எருமை பார்த்தீங்கன்னா கீழே இறங்கணும். மேலே இல்லையா? இப்படி கீழே இறங்கணும். இரவு ஃபுல்லாக கூட்டமாக. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அதை எதுவும் மொபைல் போயிட்டோம்னா போயிடலாம். இடஞ்சல் பண்ணாமல் இருந்தால் அதுவும் இடஞ்சல் பண்ணாமல் பேசாமல் போயிடும். எக்கச்சக்க காட்டு எருமைங்க. நான் அதை உடம்ப பார்த்துட்டு நான் கூட அது யானையோ என்னமோ தான் நாங்கள் பயந்துட்டோம். நல்ல வேலை அது காட்டெருமை. காட்டெருமையும் சும்மா இல்லை, மோசமானது. துரத்த ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு நம்ம ஜோலி. அது ஓட்டத்துக்கெலாம் நம்ம உண்மையிலே ஓட முடியாது. அந்த கிராமத்துக்கு ஸோ நம்ம அதுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடர்றோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய யானைச்சானை இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ யானை வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா யானை தான். யானை இந்த சைடு வந்திருக்கு. ஃபுல்லாமே யானைச்சானம் தாங்க. இங்கே பாருங்க யானைச்சானம். இப்போ தான் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்துட்டு போயிருக்கு யானை. ஸோ நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா யானை எதுவும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. இருக்காது. இனிமேல் பார்த்திங்கன்னா பாதைலாம் பார்த்திங்கன்னா இந்த பாதை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்காது. இன்னும் பார்த்திங்கன்னா சுருகும். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு இருக்கும். ஒத்தியடி பாதை மாதிரி தான் பார்த்திங்கன்னா போக போக இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. என்னங்க தள்ளி விட்டீங்க? சும்மா தள்ளி விட்டு அது பாட்டு போடுது. இங்கே யானை சாணத்தை பாருங்கள். பால் மாதிரி விட்டு விடுறாரு அண்ணன். அந்த பாடு அங்கே இருக்குது. ஸோ கைஸ், இனிமேல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீ எஸ்டேட்டில் தான் நம்ம நடந்திருப்போம். டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக த்ரில்லிங்கான ரோடு தான். பயங்கரமாக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன்.
கீழே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிலாம் போகுது, அழகாக இருக்குது பார்க்கவே. ஸோ மேலே இருக்க யானைகள், அதே மாதிரி இந்த சைடு இருக்க யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க வரும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இப்போது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன மாதிரி தெரியுது இதை பார்க்கும்போது. ஏன் இருக்க புளுக்கு புளுக்குன்னு அமுங்குது பார்த்தீங்கன்னா. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு போயிருக்கு. இன்னும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்குமோன்ற ஒரு பயம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்குது. 3 மணிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய யானை சவாரம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ கைஸ், இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த கிராமத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே 100 நாள் வேலை பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். பாட்டிமா நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருமா? புர்த்தியா? துர்கியா? துர்கி? குஜ்ஜி வரமாட்டேங்குது, இன்னொன்று வாட்டி சொல்லுங்கள். குஜ்ஜி. குஜ்ஜி நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்கள் பேர் குஜ்ஜி. ஓகேம்மா. நீங்கள் எந்த கிராமத்துமா? எந்த கிராமம்மா? வாகப்பனை. வாகப்பனை தான் இருக்குது. நீங்கள் வாகப்பனை தான். ஓ, வாகப்பனையில் மொத்தம் எத்தனை குடும்பமாக இருக்குது? 25 குடும்பம் இங்கே மேலே வாழ்கிறாங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. மேலே எப்படிம்மா அந்த கரண்ட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் இருக்கா? கரண்ட் போயிடும். என்னம்மா? தண்ணி யானை தொந்தரவா? யானை இருக்காமா இந்த காட்டில்? நைட்டுக்கு யானை வருது. மேலே எப்படிம்மா அக்ரிகல்ச்சர் எதுவும் பண்ணுறீங்களா? தோட்டம் எதுவும் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நாங்கள் இப்போ என்னதான் பண்ண முடியுது? நைட்டுக்கு வந்துடுது. வந்து என்ன பண்ணோம்? அது என்ன பண்ணுவோம், பிறக்காய் அது திங்குது. எங்களுக்கும் பையன். நம்ம வாழை ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க வாழை. இன்னும் அதெல்லாம் வந்து திங்குது. நம்ம இப்படிதான் பக்கத்துல இருக்க முடியுது. ஆனை தொந்தரவு வரும். யானை தொந்தரவு நிறையா இருக்கு. நிறையா இப்போ ஒவ்வொரு இப்போ ஆனை இப்போ கீழே இருக்கு, ஊர்ல தான் இருக்கா? இப்போ நாங்கள் போனால் பார்க்கலாம். பார்க்கலாம். நாங்கள் இப்படி மேலே வந்துட்டோம். சரி சரி சரி. அங்கே ஒரு கோயில் மட்டும் இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தா நீங்கள் பார்ப்பீங்க, யானை பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. மேலே ஆள் இருக்காங்களாம்மா? மேலே கிராமத்தில் ஆள் இருக்காங்க. சரி. ஏதோ கொஞ்சம் பேர் பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க. சரி. பாதி பேர் ஏதோ 2-3 ஆள் இருக்காங்க. இருக்காங்க ஊர்ல. இல்ல ஆள் நிறைய பேர் இருக்காங்க. இங்க வேலைக்கு போகல பாதி பேர். சரி 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 சரி. அவங்க வேற வேலைக்கு போறவங்க போயிருவாங்க. நம்ம மட்டும் தான் இந்த 100 வேலை செய்யறோம். வேற வேலை என்ன பாக்குறாங்க? வேறனா எஸ்டேட்ல மேல தான் போணும். இங்க ஏதோ எஸ்டேட் வேலைக்கு எங்க டீக்காரங்க வேலை இருக்குது இல்ல, அந்த வேலைக்கு தான். சம்பள வேலைங்க அவரு மட்டும் சம்பள வேலை இல்ல, நம்ம கூலி வேலை தான். எங்கேயாவது இருந்தா இந்த எஸ்டேட்டுக்கு போறாங்க. அப்ப அது பேரு வேலை பார்க்க போறாங்க. அப்படிதான். சரிங்க. எங்க ஊருக்கு 3 மணிக்கு தண்ணி வராது. அப்ப ஆனை பிடிங்கிச்சு. ஓ, உங்க ஊர்ல தண்ணி நின்றுச்சுன்னா யானை பிடிங்கிச்சு. அப்ப என்ன அப்ப உடனே வந்து வர மாட்டோம். ஸோ கைஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி இருக்குன்றாங்க. அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா யானைலாம் பார்த்தீங்கன்னா சவுண்டை பாருங்களேன். ஸோ யானைலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி குடிக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே தண்ணி கொடுத்துருச்சுன்னா இவங்க கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தண்ணி நின்றுச்சுனாலே அவங்க இந்த இதை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க, மேலே வந்து யானை தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தண்ணி இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் அவங்க ஒரு அண்ணனை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு போய் நம்ம அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், இங்கே பாருங்கள், போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா டேஞ்சரான பாதைன்னு சொன்னேன்ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று.
கண்டென்ட்டில் கொண்டு போய் போட்டுருவேன். யானை சுத்தமாக கேட்குது. குருவி சவுண்டு தான் கேட்குது. ரொம்ப மோசமான ஒரு பாருங்க. மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாறையெல்லாம் கீழே விழுந்து உடஞ்சிருக்கு போல். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 மரம் கீழே இருக்குது. ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு இதுங்க. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். வழியே தெரில. இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வழியே இல்லாத மாதிரி தானே இருக்குது. பாதைகள் பாருங்க எவ்வளோ போக போக எவ்வளோ குறுகுதுன்னு. ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக இருக்குது. இனிமேல் பார்த்து சேஃப்டியாக தான் போகணும். கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாகலாம் போக முடியாது. ஸோ ப்ரோவும் வந்தோடனே நம்ம ஒன்றா போகலாம். நான் சொல்லியிருந்தேன் இந்த ரோடை பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரோடு அந்த இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரோடு இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. நம்ம அந்த இடத்துல பார்த்து ஒத்தையடி பாதை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தெரியும். நம்ம பார்த்து தான் போகணும் இனிமேல். ஸோ பயங்கரமான ட்ரெக்கிங் பிளேஸுங்க. இந்த மாதிரி ட்ரெக்கிங்கை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து மலையூர் கிராமம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற எந்த கிராமம்? வாகப்பனைன்ற கிராமத்துக்கு தான். வழியாக பாருங்கள் சுருக்கமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்குது. வாரே வா. ஸோ பார்த்து போக வேண்டியதாக இருக்குங்க. ஷூ தான் போட்டு வந்துருக்கேன். ஷூ போடலன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என் செப்பல்லாம் போட்டு நடக்க முடியாது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ ட்ரெக்கிங் பண்ணப்போ கையில் ஒரு குச்சியும் இந்த மாதிரி ஷூ போட்டிருக்கிறது ரொம்ப சேஃபு. பை இதில் ஏறுங்க பை. போய் தமிழ்நாளுக்கு இதை வச்சிடலாம். ஸோ கைஸ் ஒரு செம்ம டாப் வியூவில் தான் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம். அற்புதமான ஒரு காட்சினே சொல்லலாம். ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இப்போ 2 மலை இருக்குது. நான் உங்களுக்கு அப்போயே சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு மலை பார்த்திங்கன்னா இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது. நம்ம இப்போ போகிறது பார்த்திங்கன்னா அப்படியே எய்த்தாப்பில் இருக்குல்ல அந்த மலைக்கு டாப்பில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த டாப்பில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கிராமமும் இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி தெரியும். அந்த ரூட்டில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இந்த ரூட்டு தெரியுதா? இந்த ரூட்டு மூலியமாக தான் நம்ம அந்த கிராமத்தை போய் சேர போகிறோம். ஸோ ஓகே வாங்க நம்ம அப்படியே போகலாம். கூட்டாடையா? கூட்டாடா அப்படின்னா எஸ்டேட் இங்கே ஆமாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே போகிறீங்களா? ஓகே இங்கேருந்து போய் எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு 1/2 மணி நேரம். இங்கே 1 மணி நேரம் ஆயிரும். 1 மணி நேரம் ஆயிரும். கஷ்டம் தான். போய் அர்ஜென்ட் போகணும். என்ன ஆச்சுண்ணா? இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கணும். ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களா? அதுக்கு பார்க்க போகிறேன். அதை பார்க்குறக்காண்டி போகிறீங்க. சரி எங்கே எந்த ஊருண்ணா? நான் இங்கே வாங்க போகிறேன். வாகப்பண்ணா தானா? சரி ஓகேண்ணா. சரி சரி ஓகேண்ணா பார்த்து போங்கண்ணா. சேஃபாக போங்கண்ணா. அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல் யாரோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டி போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாகப்பண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளம்பியிருக்காங்க. வாகப்பண்ணிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலுக்காண்டி போகிறாங்க. இங்கேருந்து போக அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ சிரமம்னு பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா கூட அவங்க கஷ்டப்பட்டு ஒரு சிரமத்தில் தான் பார்த்திங்கன்னா போக வேண்டியதாக இருக்குது. இப்படி ஓடி 1 மணி நேரம் கழித்து அந்த எஸ்டேட்டை எடுத்து எஸ்டேட்லேருந்து வண்டியை பிடிச்சி நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஸோ உண்மையிலே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுங்க. ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா அண்ணன் ட்ராவல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. நம்ம கூட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தான் பார்த்திங்கன்னா சேஃப்டி இருக்குது. அப்படியே ஸ்லோப்பாக இறங்குது உங்களுக்கு.
கைஸ் அந்த வாகப்பணிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடு இத்தனை ஆடை பார்த்தீங்கன்னா மேய்ச்சிட்டு வராங்க. இது ஒரு மலை பாதையில் காட்டு பாதைன்னே சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான பாடு. ஆடு வச்சுருக்கீங்க, மேலே யானை தொல்லை நிறையா இருக்குன்றாங்க. இப்போ கூட கோயில் மட்டத்துக்கு இருக்குது போய் பாருங்க. அதான் இந்த ஆடுகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? யானை அந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெட் போட்டுட்டு இது வரைக்கும் யானை எதுவும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணியிருக்கா? ஆடை தொந்தரவுலாம் இல்லை. அப்படியெல்லாம் ஆடை எதுவும் பண்ணதில்லை. நைட்டுக்கு மட்டும் தான் தொந்தரவு. வர்ற பாதை மட்டும்தான். இதுல இருந்து பயம்தான். இதுலேருந்து பயம். பயம்தான். ஓ இதுமாரிலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆபத்தான பகுதி. ஆபத்தான பகுதி தான். நம்ம இப்படி வழியா மேய்ச்சிக்குவோம். இனிமேல் யானை நிற்குமாக்கா இங்கிட்ட பாரு? இப்ப எல்லாம் நிக்காது. இப்ப அந்த கோயில் மட்டத்துக்கு அந்த பக்கம் தான் நிக்கும். சரி ஐயா பெரிய ஐயா இருக்காரு பூஜாரி ஐயா, அவர்கிட்ட போய் கேளுங்க சொல்றாரு. சரி நம்ம ஆடு போயிருவோம். சரி பார்த்து போங்க. சரி சரிங்க. அதனாலதான் இஷ்டட்டு போயிருவோம் நம்ம. அப்படிங்க. அங்கே போய் ஆடு மேய்ச்சிட்டு வருது. போயிட்டு நீங்கள் ரிட்டர்ன் எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி 3:30 கிளம்பி வந்துடும். 3:30 கிளம்பி 4 மணிக்கு வீட்டுக்கு போயிருவோம். 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருவோம். இந்த அதுக்கு மேல நின்றுச்சுன்னா இந்த குளிக்கிட்ட வந்துடும். இங்க தண்ணி இருக்கு, இதுல ஆனை வண்ணி நிற்கும். ஓ 3:30க்கு மேலேனா இங்கே வந்து தண்ணி குடிக்க. நேற்று கூட டேங்கில் இருந்துச்சாமா யானை. ஆனை நின்றுச்சு. நைட்டுனா 4 மணி 5 மணிக்கு தண்ணி நின்றுடும். தண்ணி கிடைக்காது. இது எப்பவுமே வழக்கம் இது. எப்பவுமே வளர்க்காது. ஆனை 3 நாள் அங்கேயே நிற்கும். அதனால பயப்பட்டுட்டு இப்போ இப்படி போய் மெஸ்ட்டு இப்படி ஓடுவோம். ஸோ இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா யானை வந்து 3 மணிக்கு மேலே வருன்ற மாதிரி சொன்னாங்க. ஊற்று மூலியமாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து தண்ணி வருது. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா யானை மேலேருந்து வருதுன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்குது. இந்த பாதையில் யானை இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஸோ கைஸ் ஆஃப்டர் ஆல் ஒரு 2 hours கழித்து பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராமத்தை வந்து சேர்ந்துட்டோம். அந்த வரைக்கும் தெரியுது அந்த கிராமம். ஸோ இந்த கிராமத்துக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை வந்து நெருங்கிட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராமத்தை அடைய போகிறோம். இந்த கிராமத்தோட வரவேற்பு யானைச்சானை தாங்க. இந்த பைப் லைனில் தான் பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு தண்ணி வருது. இது மிதிச்சுட்டு இந்த யானை தாண்டி போகுதா? என்னக்கா சொல்கிறீங்க? இவ்வளோ காலம் இப்படி தாண்டி வைக்குது? சரி 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 கைஸ், இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து யானை வரக்கூடாதுன்னு தான் கட்டி போட்டிருக்காங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இந்த கம்பியை பார்த்தீங்கன்னா மிதிச்சுட்டு தாண்டி போய் அந்த வீடை இடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த அது பஞ்சு இருக்குது. அந்த பஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொப்பெல்லாம் அப்படியே அந்த வீடு மேலே விழுந்து அந்த வீடே பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. சரி ஓகேக்கா, நன்றிக்கா, பார்த்துருங்கக்கா. சேஃபாக இருங்கக்கா. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தில் ஒரு தொட்டி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த தொட்டியில் தான் பார்த்தீங்கன்னா யானைலாம் வந்து இது குடிச்சிட்டு போகுன்ற மாதிரி சொல்லுவாங்க தண்ணிலாம். ஸோ அந்த தொட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இது எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? யானை வரக்கூடாதான். ஆனால் இதையும் மீறி இதுக்கு மேலே கால் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே இந்த யானை வருது இந்த மாதிரி அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏதோ சவுண்டு கேட்குது. யானை மரத்தெல்லாம் எப்படி சாய்ச்சிருக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா யானை வருது. தண்ணி இருக்கு, தண்ணி சவுண்ட். என்ன பாய்? அப்படியா? இதான் தொட்டியா ஒரு வேலை? தண்ணிலாம் வேஸ்ட்டாக போகுது. இந்த அடுத்ததில் போதும். ஸோ நம்மளால முடிஞ்சது இந்த தொட்டிலேருந்து நிரம்பி தண்ணி வெளியில் போச்சு. அதை பைப் எடுத்தால் பக்கத்து தொட்டிக்கு போட்டிருக்கோம். வந்து ஒரு நல்லது பண்ணியிருக்கோம் இந்த கிராமத்துக்கு. ஆனால் இது வரைக்கும் நீ எனக்கு எந்த நல்லது பண்ணது இல்லையே. இதான் பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தோட ஃபஸ்ட்டு வீடுங்க. வீட்டில் ஆள் இல்லை. ஆமாம், ஃபஸ்ட்டு போட்டி இருக்குது.
வீட்டில் வேலைக்கு போயிட்டாங்க போல். உங்கள் வீட்டு அடுப்படியை பார்த்துருக்கீங்களா? நம்ம எப்படி காசு கொடுத்து எப்படி டிசைனாக எவ்வளோ ஸ்டைலாக கட்டுறோம். ஆனால் இவங்க வீட்டு அடுப்படி பார்த்தீங்களா, 2 விறகு, பின்னாடி 2 கல், ஒரு தகரம். இதான் பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு அடுப்படி. இங்கே பார்த்தியா, அதெல்லாம் காலியாக இருக்கு போல். இப்போ வந்துச்சுன்னா நாங்கள் எந்த பக்கம் ஓடுவோன்னே தெரியாது. தொட்டி எங்கே இருக்குன்னு கூட பார்த்தீங்களா? எல்லா நாளும் முன்னாடி பண்ணப்போ இவ்வளோ நாள் முன்னாடி யானை இருக்குதுன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா என்ன அனுப்பிச்சுடுவாரு. இருந்தாலும் இறைவன் என்ன நாடுறானோ வருவேனான்னு தெரியாது ரிட்டனு. ஸோ வரலன்னா எங்கள் வீட்டில் சொல்லிடுங்க. வலைக்கும் சலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா யானையை பார்க்குற போகிறோம். பாய் பார்த்தீங்கன்னா அங்கேயே பயந்துட்டு போயிட்டாரு. இந்த குறுகியான பாதையில் எப்படி யானை வரும்? அதான் நம்ப முடியல. ஆக்சுவலி நாங்கள் இப்போ போகிற இடத்துக்கு தனியாக போகாதீங்க, யாரையாவது கூப்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் மட்டும் தான் தனியாக தான் போவேன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன். ஸோ சைலண்டாக போவோம். என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ இதாங்க அந்த தொட்டி. யானை இதுக்குள்ளே தான் வந்துட்டு போயிருக்கு. யானை வந்த பாதை இது. நிறையா சாணம்லாம் இருக்குது பாருங்கள், யானை சாணம். இந்த இப்படி வந்துட்டு தான் மேலே இருக்க தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு அது அப்படியே இந்த ஊருக்குள்ளே போகுது. நாங்களே இப்போ பார்த்தீங்கன்னா 99.9% பயந்தோட தான் போகிறோம். எங்கே யானை இருக்குன்னு தெரியாது. பின்னாடி வந்து அட்டாக் பண்ணாலும் தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை சாணம். இந்த கிராமத்துக்கு இதான் பார்த்தீங்கன்னா தண்ணி சப்ளையே. இந்த தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் இருக்க பல யானைகள் தண்ணி குடிக்கிற இடம் இதான் பார்த்தீங்கன்னா இது. அதனால தான் பார்த்தீங்கன்னா யானை சாணம்லாம் இங்கே இருக்குது. செம்ம ஆழம்னு நினைக்கிறேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க பயம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியுமோ கீழே இறங்குறோம். ஏதோ சவுண்டு கேட்குது மக்களே. யானை வந்துருச்சு, யானை வந்துருச்சு போல. இல்லை நான் சும்மா வீடியோ காணி சொல்கிறேன். பாய் பார்த்தீங்களா, நான் கல் படுக்கு தான் பாய் சவுண்டுக்கு கைஸ் இந்த காட்டை பாருங்கள். இந்த காட்டில் தான் யானை வரும்ன்றாங்க. இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல யானைகள் நிற்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எய்த்தாப்பில் போட்டிருக்க கம்பியெல்லாம் யானை இந்த இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே நெளிச்சிட்டு வந்திருக்கு தெரியுதா. போகிற வழியில் இருந்தாலும் இருக்கும். ஸோ நாங்கள் இப்போ நல்லபடியாக சேஃபாக போயிட்டு சேஃபாக இறங்கிட்டோம் நம்புகிறோம். இன்னும் நாங்கள் அந்த மலையை கிராஸ் பண்ணுற வரைக்கும் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த கிராமத்துலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர்? வேல் மணி. என்ன படிக்கிறீங்க? 6th. எந்த ஸ்கூலு? ஓகே, எப்படி போயிட்டு வரீங்க? அங்கேயே தங்கிடுவீங்களா? ஹாஸ்டல் மாதிரியா? ஓ, இப்போ எப்படின்னா லீவா? எக்ஸாம் லீவா? எக்ஸாம்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணிருக்கீங்க. நீங்கள் இந்த வாகப்பண்ணி தானா? சரி. உங்கள் வீடு? வீட்டில் யார் இருக்கா? கூப்பிடுங்க. ஸோ இங்கே இருக்க மக்களோட வீடு பார்த்திங்கன்னா இதான்.
அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? உட்காரலாமா? உட்காரு. ஹொய் குட்டி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் பேர் என்ன? நிஷாவா? ஓ குட் நேம். அண்ணே உங்கள் பேர்? ராஜேந்திரண்ணா. என்னண்ணே எப்படி இருக்குது? வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸ்டேட் வேலைக்கு தான் போகிறோம். எஸ்டேட் வேலை போயிட்டு இருக்காண்ணா? சரி சரி சரிங்க சரிங்கண்ணா. ஓய் உங்கள் நேம் என்ன? ஒளிஞ்சிருக்கீங்க. ட்வின்ஸா? ஆ 2 பேருமே ஒரே ஹைட்டாக இருக்கீங்க. என்ன படிக்கிற பாப்பா? நீ படிக்கலையா? என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்டா? ஓய் சின்ன பெரிய பிள்ளை மாதிரி இருக்க. ஏன் நீங்கள் ஏன் படிக்கல இன்னும்? வயசு என்ன ஆயிடுச்சு? 3 இருக்கும்லண்ணா? 3 வயசு ஆயிடுச்சா? ஓகே ஓகே. நம்ம ஊரில் எனக்கு ஸ்கூல் இருக்கணும் விட்டுல. சரிண்ணே. வெளியே விடணும் கொஞ்சம் இப்போ பெருசாக போய் கொஞ்சம் பண்ணதை இங்கே இப்போ இந்த கிராமத்தில் ஸ்கூல் இல்லை நம்ம? இங்கே ஸ்கூல் இல்லையே சேர்த்துல. இப்போ பையன் இப்போ என்னென்ன பண்ணுறான் ஸ்கூலுக்கு? அவன் அங்கே இது பண்ணுறேன் கொஞ்சம் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? கொஞ்சம் பண்ணு அங்கே போகணும். மேற்பழக்கம் எத்தனை கிலோமீட்டர்ண்ணா? அங்கே இங்கே இருக்க எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. அங்கே இருந்தால் இவங்க தங்கி படிக்கிறாங்க. அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. ஓகே அப்போ போயிட்டு வரலாம். போயிட்டு அங்கேயே தங்கி படிச்சுக்கலாம். சரிங்க சரிங்கண்ணா. அது லீவுனால இப்போ இங்கே இருக்காங்க. லீவுனால இங்கே இருக்காங்க. ஓகே ஓகே. அது என்னென்ன கொட்டு இதெல்லாம் வச்சுருக்கீங்க? அது கொட்டு நமக்கு அது இல்லாமல் இது ஒன்றும் செய்ய முடியாது. அது என்னென்ன அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? எப்படி எதுக்கு யூஸ் ஆகும்? எப்போ சேர்த்தாலும் கூட அதை தான் இது பண்ணுவோம். இந்த கிராமத்தில் யாராச்சும் ஏந்தா யாரே இருந்தாலும் அடிக்க வேண்டியது. அதை வச்சு அடிக்கிறேன். வேறு எதுக்கு நான் யூஸ் பண்ணுவீங்க? அதை கோயிலுக்கு யூஸ் பண்ணலாம். கோயிலுக்கு ஏதோ கோயில் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். சேர்த்தா யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு இதுக்கு பண்ணலாம் யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணலாம். சரிங்க சரிங்கண்ணா. சாப்பிட்டீங்களாண்ணே காலைல? காலையில் சாப்பிடுச்சு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பாடு தான் சாதம். பருப்பு சாதமா? ஓகே. அரிசிலாம் எப்படி நம்ம இங்கே விளைக்கிறீங்களா? மேலே தான் வாங்கணும். எங்கே? ரேஷன் கடை அரிசி தான். சரிங்க சரி. தட்டக்கல் தான் வேணும். சரி சரி. அப்போ இங்கே இருக்க கிராம மக்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாம் இருக்குது? ரேஷன் கார்டில் இருக்குது. ஓகே. 35 குடும்பம் 40 குடும்பமாண்ணே? இங்கே 35 குடும்பம் இருக்குது. 35 குடும்பங்களுக்கு அப்புறம் ரேஷன் கார்டு இருக்குது. சரி சரிண்ணா. ஓகேண்ணா. தண்ணிக்கெலாம் என்னென்ன செய்றீங்க? தண்ணி மேலே இருந்தால் பைப்பு தான். பைப்பில் இருந்தால் அதான் குடிக்கிறதுக்கும் வச்சுக்கிறீங்க? ஓகே. அதில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. யானை ஒன்றும் இந்த ரோடு பிரச்சனை ஒன்றும். யானைனால உங்களுக்கு என்ன பிரச்சனைண்ணா? யானைனால எங்கேயும் சுத்த முடியாது. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுலாம் எங்கேயும் சுத்த முடியாது. சுத்த முடியாது. மேலேருந்து வரும்போது லேட் ஆயிடுச்சுன்னா மேலே படுத்த வழியாக இருக்குது. ஓ மேலே படுத்துட வேண்டியதாங்களா? இருக்குது. ஏன் வர வழியில் யானை இருக்கும்ண்ணா? வழியில வந்துடும். யானை வந்துடும். ஒன்றும் பண்ண முடியாது. மேலே நாங்கள் இப்போ ஒரு 2 மணி நேரமாக இங்கே மேலே ஏறி வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு இப்போ வரைக்கும் யானையை நாங்கள் பார்த்ததில்ல. இப்போ சாயங்காலம் நேரத்தில் நான் 4 மணி 5 மணிக்கு மேலே சுத்த முடியாது. 5 மணிக்கு மேலேனா இங்கே இருந்தாலும் பிறந்தாலும் 5 மணிக்குள்ளே வந்துடணும். வீட்டுக்கு வந்துடணும். என் கடை போனாலும் சரி வேலை போனாலும் சரி 5 மணி 5:30குள்ளே ஆள் வந்துடணும். வீட்டுக்கு வந்துடணும். அதுக்கு மேலே வந்தால் அதுக்கு மேலே வந்தோன்னா சொல்ல முடியாது. வர முடியாதுங்க. பேசாம எங்கே இருந்தாலும் படுத்துக்கிறான்னு நல்லா அங்கேயே படுத்துக்கிறாங்க. அங்கே படுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே. அதை எதுவும் தாண்டி வரணும்னு நினச்சா? அதெல்லாம் தாண்டி வரணும்னு ஒன்றும் செய்ய முடியாது சார். அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி எதுவும் தொந்தரவு கொடுத்துருக்கா மக்களுக்கு? தொந்தரவுல வாலி அந்த 5 மணிக்கு மேலே வந்து இங்கே சுத்தக்கூடாது. சுத்திட்டேன்னா நம்ம உயிர் பண்ணாலும் போயிட முடியாது. அதனால நமக்கு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எதுவும் சம்பவம் எதுவும் நடந்திருக்காங்க? நம்ம ஊர்ல அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் யானை தொந்தரவு கொடுத்ததில்ல? வேற ஊர்ல எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம ஊர்ல மட்டும் நடக்கல. சரி நல்லதுங்க. இது எது வரைக்கும் இந்த யானை வருதுன்றாங்க? இந்த ஊருக்குள்ளலாம் வருதா? எல்லாம் இங்கே இதுக்குள்ள மட்டும் வர்றது. காஃபி தோட்டக்குள்ள எல்லாமே சுற்றி போயிடும். காஃபி தோட்டத்துக்குள்ள வருதா? எல்லாமே சுற்றுது. கைஸ் ஆக்சுவலி நான் உங்களுக்கு வரும்போது காமிச்சிருப்பேன். அந்த காஃபி தோட்டம் ரொம்ப நீட்டமாக ஒரு மரம் இருந்திருக்கும். அந்த மரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து தொந்தரவு கொடுக்குது இவங்களன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்க வழியில வரும்போதுல சாணியில போட்டு ஆமாம்மா பார்த்தேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து சுற்றி போயிடும். அப்படிங்களாண்ணா? சரி சரி. ஆனால் ஊருக்குள்ளே வந்ததில்ல. இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி இங்கெல்லாம் வரல. ஆனால் வந்தேன்னா காஃபி தோட்டத்தை சுற்றி போயிடும். சுற்றிடுவேன். நீங்கள் யானையை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நீ பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துருக்கேன். சரி சரி. அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஊரில் வந்து இது 2 இது சொல்ல யானை ஒன்றும் இந்த இது வண்டி வசதி எல்லாமே சரிண்ணா. இதுதான் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கரண்ட் வசதிலாம் கொடுத்துருக்காங்க எப்படிங்க? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக. இப்போ ஃபேன்லாம் வச்சுருக்கீங்களா? ஃபேனில் இல்லை சார். இதுதான் கரண்ட் இருக்குது, டிவி இருக்குது, ரேடியோ இந்த மாதிரியே இருக்குது. ஃபேன் அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஃபேன் போடலாம்லண்ணா? போடலாத
நாம அங்கே ஏன் இப்படி வேர்வையில் இந்த வெயில் காலத்தில் கஷ்டப்படுறீங்க? நீ பண்ணுறோம் பால் வாங்குறதுக்கு இங்கே போகிறது. இதுக்கு இப்போ எப்படி கரண்ட் பில் எதுவும் கட்டுறீங்களா? இல்லை இல்லை இப்போ கட்டுறது, முன்னாடி கட்டிருந்தோம், இப்போ கட்டுறது. இப்போ எப்படி யார் கவர்மெண்ட்டு கட்டிக்கிறாங்க? கவர்மெண்ட்டே கட்டிடுவோம், அவங்களே பார்த்துக்குவாங்க. சரி, ஓகே ஓகேண்ணே. இது எப்படிண்ணே வீடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது, மண் வீடு மாதிரி இருக்குது எல்லாமே. எல்லாமே மண் வீடு தான் இருக்கும், எல்லாமே மண் வீடு தான். எப்படி இதெல்லாம் சரி பண்ணுறேன்னா புதுசாக உங்களுக்கு இதெல்லாம் வெட்டி புதுசாக தான் ரெடி பண்ண முடியும், புதுசாக தான் வெட்டி இது பண்ண முடியும். சரி சரி. இப்போ இதில் தான் தங்குறீங்க? இதில் தான் தங்க. இப்போ நம்ம இந்த வீட்டில் என்னென்ன வசதின்னு இருக்குது? இந்த வீட்டில் ஒன்றும் வசதி ஒன்றும் இல்லை, வீட்டிலலாம் ஒன்றும் வசதி இல்லை. இது இருக்கிறாது அது இது பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்க வேண்டியதா. வீட்டில எல்லாம் ஒன்றும் வசதி இல்லை. நம்ம வேணா சம்பளம் கொடுத்து வேலை செஞ்சுதான் இது பண்ணிக்கணும், நான் தனி பண்ணிக்கணும், அந்த மாதிரி இருக்கு. ஒரு நாள் வேலை இல்லைன்னா என்ன செய்வீங்க? ஒரு நாள் வேலை இல்லைன்னா பேசாமல் இருக்க வேண்டியது. சாப்பாட்டுக்குன்னு இது ஒரு வேலை செஞ்சாதான் முடியும். இப்போ அதானே, இப்போ 2 நாள் உங்களுக்கு வேலை இல்லை, வீட்லேயும் அரிசி இல்லைன்னா என்ன செய்வீங்க? அந்த மாதிரி நம்ம ஒரு ரேஷன் அரிசி இந்த மாதிரி வாங்கும் போது கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கிறோம் வேண்டியது. இப்போ 30 கிலோ அரிசி போடாது, ஒரு 50 சேர்த்து வாங்கிக்கிற வேண்டியது, ஒன்றும் செய்ய முடியாது. வாங்கி நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது. ஓகே. முன்னாடியே 5 கிலோ 10 கிலோ சேர்த்து வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம நீங்கள் போய் வாங்க முடியும், அதனால வாங்கிக்கிறாங்க. இந்த கிராமத்தில் என்ன பாசனை பேசுவாங்க, எந்த மொழி? ஆதிவாசின்னு சொல்லுவாங்க. ஆதிவாசி? ஆதிவாசி இருளர்ன்ற அந்த இருளர் பாசை ஆதிவாசி தான் சொல்றாங்க. இப்போ இருளர் பாசன்றீங்களா, உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி தமிழ் பேசுவீங்களா, எப்படி இருளர் தானே? நம்ம வார்த்தை மாறும். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட பேசணுன்னா கூட தமிழ் பேச மாட்டீங்க, அந்த மாதிரி பேசுறது. இப்போ நான் பேசுறது பேச மாட்டீங்க, என்ன பேசுவீங்க? இப்போ பேசுங்க. நம்ம பேசுனா பாப்பா அந்த மாதிரி வந்துடும், பாப்பா தம்பி. சரி, அது தமிழ்ல சரி, ஆனால் நமக்கு வந்து அது வார்த்தை வந்து மாறிடுவாது, வார்த்தை மாறும். நம்ம அண்ணங்களா வாடா போடா எப்படி பேசிக்கிறோம், அந்த மாதிரி. ஓகே ஓகே. இந்த இருளர் பாசைகளுக்கு இப்போ எழுத்துலாம் இருக்கானே? எழுத்துனா அது நம்ம எழுத்து படிக்க சரியாதுண்ணா. இல்லை பேச்சு மட்டும் தான் இருக்கா, இல்லை எழுத்தும் இருக்குன்றாங்க? எல்லாருக்கும் என்னன்னு தெரியலண்ணா. எழுத்து இருக்காடா இருளருக்கு? இல்லை, வெறும் பேச்சு மட்டும்தான். இல்லை இல்லை அந்த மாதிரி இல்லை, அந்த இதில் அந்த இந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை. சரி சரி, வெறும் பேச்சு மட்டும்தான். பேச மாட்டேன், படிக்கிறாது படிச்சுக்கிறாங்க, பேசாது மட்டும் பேச மாட்டாது. சரிங்க சரிங்கம்மா. ஆனால் இப்போ நீங்கள் நகரத்துங்களுக்கு ஏன் வர விரும்ப மாட்டீங்க? ரொம்ப மாட்டேன்னா இருக்கிற ஒரு காசு அடிச்சாடி இருக்கிற வருஷத்துல ஏதோ ஒரு வருமானம் வரும், அதே விஷயம் தான் எதுவும் இது பண்ண முடியும். இதெல்லாம் விட்டேன்னா நான் வேறு இடத்துக்கு போனேன்னாலும் நான் அதெல்லாம் இல்லைன்னு போயிடுவோம். இதுதான் அப்படி போகிறோம்னா கல்யாணம் முடிச்சிருக்க இடத்துல போயிட்டு நின்றுக்கலாமே. நம்ம ஊரை விட்டு எப்படி போய் இன்னொரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அந்த ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல இது இப்போ எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் இங்கேயே இருந்துக்கிறேன்றீங்க. பண்ணுறது முடிஞ்ச அளவு ட்ரை பண்ண வேண்டியது அப்படின்னு தான் இருக்கு. அதான் குழந்தை இப்போதான் கஷ்டம். குழந்தை வெளியே வயசு பிடிக்கும், ஏதோ முடியல இங்கே இருக்கணும், தூக்கிட்டு தான் போகணும். எப்படி? தொட்டில் கடித்த தூக்கி. ஓ, தொட்டில் கட்டி தான் அப்போ அவங்கள கூப்பிட்டு போவீங்க? தொட்டில் கட்டி. இங்கேருந்து இந்த அத்தனை கிலோமீட்டர் கொண்டு போகணுமாண்ணே? அங்கே ஒரு ரோடு வரைக்கும் கொண்டு போகணும், அங்கே மேலே ஒரு சைடு இருக்கு இல்லையா, சரி, அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போகணும், தொட்டில் கட்டி தான். சரி என்னாலும் அங்கே தூக்கிட்டு போகணும். ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிச்சனு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோம், இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு. அவங்களோட வீடை பாருங்கள், அவங்களோட மிளகா உப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களோட அத்தியாவசிய தேவை. கைஸ் இப்படி வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது, இப்படி வச்சா பார்த்தீங்கன்னா இந்த இது கீழே உள்ளது ரொம்ப ஒரு வறுமையான பெட்டி. இந்த பெட்டி பேர் என்ன மூலம் சொல்லுவாங்க பை? ட்ரங்க் பெட்டி சொல்லுவாங்க. ட்ரங்க் பெட்டி பழைய காலத்து ஒரு இதுங்க. இதெல்லாம் பார்த்து எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னா கீழே ஒரு பெட்டி. இதுலேருந்து என்ன வேணா வரலாம், பாம்பு, குளவி. இதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூம். கரண்ட் இருக்கான், ஃபேன் மட்டும் இல்லையா, லைட் மட்டும் போட்டிருக்கான்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரண்ட்டு வசதி கொடுத்தனால பார்த்திங்கன்னா இந்த டிவி அதே மாதிரியே பார்த்திங்கன்னா லைட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுது. மித்தபடி பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே போடல. ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் தான் அவங்க வீட்டில் எரியுது. இந்த குண்டு பல்பு வச்சு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டை பார்த்திங்கன்னா ரன் பண்ணுறாங்க. மித்தபடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான். இந்த இதெல்லாம் பாருங்களேன், அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க நம்ம வீட்டு சவர் எப்படி இருக்கும், இந்த வீட்டு சவர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அச்சு வச்சுருக்கான். ஒரு சின்ன களிமண் மாதிரி எடுத்து கையில் இந்த கையை வச்சு நான் தெரியுதா அப்படியே ஒட்டி வச்சுருக்காங்க. இது எப்போ வேணால் உழுகலாம், உத்தரவாதமே இல்லை இந்த வீட்டுக்கு, அப்படி இருக்குது வீடு. ஸோ ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்டா. சரிட்டா, பாய்ண்ணா.